பழனிசாமி அவர்களால இப்படி ஏதாவது சாதனைகளை சொல்லி கூட்டு வாக்கு கேட்க முடியுமா? எங்கேயாவது சாதனைகளை சொல்லி பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது கொள்கைகளை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது மாநில உரிமைகளுக்கு பழனிசாமி குரல் கொடுத்ததை பார்த்திருக்கீங்களா? நிச்சயம் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா கொள்கைகளும் இல்ல, சாதனைகளும் இல்ல. நிரந்தரமாக டெல்டா மாவட்டத்தினுடைய ஓசாவுடைய விளைநிலங்கள் ஒரு சென்ட் நிலம் கூட யாருக்கு கொடுக்க கூடாது. அதற்கு தேவையான சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றித்தார்கள் என்று சொன்னாங்க. இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நான் பேசினேன். எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் என்று சொல்லுகின்ற மாவட்டம். எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர், அந்த நதி பாருகின்ற இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி. இந்த பூமியை தவிர்த்து அவளுக்கு எந்த தொழிலும் செய்ய தெரியாது.